அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த அக்டோபர் மாதம் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த ஒரு மாத காலமாக பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேற்றைய தினம் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் குறித்து சமூக வலைதளங்களில் பரவி வரும் பல்வேறு கருத்துக்கள் குறித்தும், குறிப்பாக தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைய போவதாக சமூக வலைதளங்களில் பரவி வந்த தகவல்கள் குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த கேள்விக்கு பதிலளித்த செங்கோட்டையன் அவர்கள் தற்போது 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து இந்த அதிமுகவிற்காக உழைத்த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பரிசு என்பது மட்டும் அதிமுகவிலிருந்து தான் நீக்கப்பட்டது குறித்து மட்டும் வருத்தம் தெரிவித்து பேசிய அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது குறித்தான கேள்வியை தவிர்த்தவாறு எந்தவித பதிலையும் அளிக்காமல் கோவை விமான நிலையத்திலிருந்து நேற்று சென்னை புறப்பட்டு வந்தார். இந்நிலையில் இன்னும் 2 தினங்களில் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என தொடர்ந்து தகவல்கள் கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது சென்னை வந்த அவர் நேற்றைய தினம் சென்னையிலும் அவர் செய்தியாளர்களின் தமிழக வெற்றி கழக இணைப்பு குறித்தான கேள்விக்கு பதிலளிக்காமல் செங்கோட்டையன் அவர்கள் ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது இல்லத்திற்கு வந்தடைந்தார். இந்த ஆழ்வார்பேட்டை இல்லத்திலிருந்து இன்றைய தினம் காலை அவர் தனது இல்லத்திலிருந்து புறப்பட்ட 5 நிமிடங்களுக்கு உள்ளாகவே, குறிப்பாக அவரது இல்லமானது ஆழ்வார்பேட்டையில் அமைந்துள்ளது. ஆழ்வார்பேட்டையிலிருந்து தனது வாகனத்தில் புறப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் எல்டாம் ரோடு வழியாக தேனாம்பேட்டை சென்று அங்கு மவுண்ட் அண்ணா சாலை வழியாக மீண்டும் தனது இல்லத்திற்கே திரும்பி வந்துள்ளார். குறிப்பாக ஆழ்வார்பேட்டையிலிருந்து வீட்டிலிருந்து புறப்பட்ட 5 நிமிடத்திற்கு உள்ளாகவே செங்கோட்டையன் அவர்கள் தனது இல்லத்திற்கு திரும்பியுள்ளார். இதன் காரணமாக செங்கோட்டையன் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார், என்ன இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்ன என்பது குறித்தான முழுமையான அதிகாரப்பூர்வ உறுதியான தகவல்கள் தற்போது வரைக்கும் கிடைக்கப்பெறவில்லை. தொடர்ந்து அவர் என்ன செய்ய போகிறார் என்பது குறித்தான அனைத்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறார், எத்தகைய முடிவுகளை எடுக்கப் போகிறார் என்பது குறித்து அனைத்து அரசியல் விமர்சகர்களும் சரி, அரசியல் பார்வையாளர்களும் தொடர்ந்து அவரது முடிவு குறித்தான எதிர்பார்ப்புடன் உள்ளனர். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன்.